வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி சக்திகள் அப்படிங்கிற அந்த தலைப்பில் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. இந்த வீடியோவை இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சக்திகள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு அன்பான நபராக அன்பான சக்தியை நமக்குள்ளே எப்படி வளர்த்துக்கிறது, அன்பான சக்தியை எப்படி பெறுறது, அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். நிறைய சக்திகள், நேர்மறையான நிறைய சக்தி இருந்தாலும் எல்லாத்துக்கும் முதன்மையானதாக இந்த அன்பு அப்படின்றதான் இருக்குது. அதனால தான் நம்ம அதை முக்கியமாக அதை நம்ம ரொம்ப பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த அன்பு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பொறாமை, அகங்காரம் இவைகள்லாம் கடந்து வந்தாலும் மோகம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அன்பு மாதிரியே தெரியும், ஆனால் அது அன்பு கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அதுதான் அன்புன்னு நம்ம நிறைய நினச்சிட்ருப்போம். நிறைய இடங்களில் நான் அன்பாக இருக்கேன் அப்படின்றதுக்கான காரணம் அது என்னவாக இருக்குன்னா, அது மோகமாக கூட இருக்கலாம். ஆனால் நம்ம அது என்னென்னா மோகம் அப்படின்னாலும் அதையும் நம்ம தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. அதை பற்றுன்னு சொல்லலாம். அதை என்னன்னு சொல்லலாம்னா பற்று அப்படின்னு சொல்லலாம். அப்படி எதுலையெல்லாம் நமக்கு அந்த மாதிரி பற்று இருக்குதோ அதுதான் நம்ம அதிகமாக மோகமாக வச்சுருக்கோம். நம்ம அதை அன்பு அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம், உண்மையான அன்பு அப்படின்னு நினச்சிட்ருப்போம். அப்போது இது என்ன பண்ணுது, எப்படி அதை அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், மாற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த உண்மையான அன்பு அப்படின்றது என்ன பண்ணும், எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை எதையுமே எதிர்பார்க்காததாக இருக்கும். எல்லாத்துலேயுமே இப்போது ஒன்றின் மீது அன்பு கொண்டிருக்கு அப்படின்னா, ரொம்ப ஆத்மார்த்தமான அந்த அன்பு இருக்குது அப்படின்னா, அதே உருவத்தை அதே மாதிரியான தன்மையை எல்லா உயிர்களிடத்திலும் எல்லா நபர்களிடத்திலும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த ஒரு ரூபத்திலேயே அது பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது நம்ம கிட்டே இருந்தாலும் சரி, இல்லை கிட்டேயே இல்லை அப்படின்னாலும் சரி, நம்மளோடதாக இல்லைனாலும் சரி, அது என்ன பண்ணாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி அதுக்கு பிரித்தெல்லாம் பார்க்கவே தெரியாது. ஸோ எல்லாமே அது அதோடைய நன்மை மட்டும்தான் பார்க்கும், அதனுடைய நன்மையை மட்டும்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறது தான் உண்மையான அன்பு. நமக்கு நம்மளுடைய குழந்தை மேலே அன்பாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் என் பிள்ளை தாங்க எனக்கு உயிர், எல்லாமே வந்தாங்க, நான் அவனை தான் நான் ரொம்ப இதாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அது உண்மையான அன்பா அப்படின்னு பார்த்தா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த அம்மா நீங்கள் ரொம்ப நாளத்துக்கு பிறகு பாருங்களேன், நான் சொல்கிறதே கேட்க மாட்டாங்கிறாங்க, ரொம்ப மோசம் பண்ணுறாங்க, அதுங்க இதுங்க அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளிடுவாங்க. இன்னும் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு போனால் அவன் எங்கெங்கே நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறான், மோசமான ஆள், அவன் மனைவி சொல்கிறது கேட்டு வாழ்கிறான் அப்படிம்பாங்க. இப்போ என்ன ஆச்சு, உண்மையான அன்பு இருந்துருந்துச்சுன்னா இந்த அன்பு என்ன பண்ணியிருந்துருக்காது, எப்பயுமே உண்மையான அன்பு தேய்வதும் இல்லை அல்லது குறைவதும் இல்லை. அது எப்பயுமே என்ன தான் பண்ணிகிட்ருக்கோம், அதை ஒரே மாதிரியாக வளர்ந்துட்டே தான் இருக்கும். அப்போது ஒரு நேரத்தில் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ, ஒரு குழந்தையாக இருந்தப்போ அந்த பையன் எனக்கு ரொம்ப உயிர், என்னுடைய ரொம்ப உண்மையான அன்பாக நம்ம நினச்சோம். அந்த பையன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவன் வளர வளர அவன் நமக்கு கொஞ்சம் தொந்தரவாக தெரிஞ்சான். அதுக்கப்புறம் நம்மளோடதே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு மாறிடுறாங்க. அப்போ நிறைய குடும்பங்களில் நிறைய இடங்களில் நடக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுதான் நடந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தரும் ரொம்ப தன்னுடைய குழந்தைய அன்பாக நினச்சிட்டு இருந்தாங்க, தன்னுடைய பையனை பெண்ணை அன்பாக நினச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இல்லை சில செயல்பாடுகள்னால இந்த அன்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க மேலே ஒரு வெறுப்புணர்வு வந்திருக்கும், அவங்க மேலே ஒரு ஏமாற்றம் வந்திருக்கும். என்ன காரணம், அவங்க அன்பு வச்சில்லை, அவங்க என்ன பண்ணியிருந்துருக்குறாங்க, அவங்க மேலே அப்போதைக்கு சின்ன பிள்ளையில் அது ஒரு பற்று, ஒரு மோகம், அந்த குழந்தை அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துருச்சு. அதனால் அவங்க அந்த ஒரு உணர்வு அவங்கக்கிட்ட இருந்திருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு எதிர்பார்ப்பு வந்துடுது அந்த அன்பில். நீ இப்போ நான் இவ்வளோ செஞ்சுருக்கேன், இவ்வளோ பண்ணுறேன், நாளைக்கு அவன்கிட்டேருந்து இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும், இதெல்லாம் இருக்கும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு நம்மக்கிட்ட வந்துடுது. அப்போ நாளைக்கு அது ஒருவேளை அது கிடைக்காம இருக்கிற பட்சத்துலையோ, இல்லை அந்த மாதிரி அவன் வளரலை, அந்த மாதிரி அந்த குழந்தை இல்லை அப்படின்னா, அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, நம்மளுடைய வெறுப்பு நிறைய பேர், அதை எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலர் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. அப்போது இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், அன்பு அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். உண்மையிலேயே அன்பு அப்படின்னா அது எப்பயுமே மாறாதுங்க, என்ன சூழலாக இருந்தாலும் மாறாது. அது எந்த எதிர்பார்ப்பையும் வைக்காது, எந்த எதிர்பார்ப்புமே இருக்காது. என் குழந்தை நல்லா அதை எல்லா இடத்துலையும் அதுவாகவே பார்ப்பாங்க. ஒரு கடவுளை போய் கும்பிட்டா கூட அங்கேயும் அவனை தான் தெரியும். அந்த மாதிரி தான் அந்த அன்பு அப்படின்றது இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு உண்மையான அன்பினை வரணும்னா நம்மக்கிட்டேருந்து இந்த மோகம், இந்த பற்று இருக்கு இல்லையா, மோகம்ங்கிற பற்று இருக்குல்ல, அது நம்மக்கிட்டேருந்து போகணும்.
நம்ம வந்து என்னது என்னது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். நம்ம இது என்னுடையது, இது இது என்னுடைய உறவு அப்படின்னு. அதுமாரி வாழ்க்கை துணையிலையும் அந்த மாதிரி இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கள் ரொம்ப பாசமாக இருக்கணும் எல்லாத்துலேயும் பேர்லாம் வச்சுக்குவாங்க. கையில் பேர் குத்திக்குவாங்க, நெத்தியில் குத்திக்குவாங்க. பார்த்திங்கன்னா செல்லுலலாம் ஃபோட்டோஸ் இருக்கும், எல்லாத்துலேயுமே இருக்கும். ஆனால் அவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா நிறைய நேரங்களில் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் எதுக்காக வச்சுருக்காங்கன்னா, அந்த சூழலை உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு. அது வெளிப்புறமாக பார்வைக்கு தெரிகிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் உள்ளார்ந்து ஆத்மார்த்தமாக அவங்க 2 பேருக்குள்ளே அந்த அன்பு இருக்குதா, அந்த மாதிரியான அன்பு அவங்கக்கிட்ட இருக்குதா அப்படின்னா, அது உண்மையான புரிதல்களாலையும் உண்மையான இதால் மட்டும்தான் அது வரும். சும்மா ஏதோ ஒன்றுக்காக நம்ம அதை பண்ணுறோம் அப்படின்னா அது மேலோட்டமானதாக இருக்கும். அவங்க 2 பேருக்குள்ளே வந்து மற்ற எல்லா நேரங்கள்லையும் ஒரு சில நேரங்கள் அப்படிலாம் இருந்தால் கூட இவங்க நினைக்கக்கூடிய விஷயத்தை அவங்க செய்கிறாங்களா, அவங்க நினச்சிட்டு இருக்கிறப்ப இவங்க அதை செய்ய முடியுதா, இவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அவங்க செய்கிறாங்களா, இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த அன்பான ஒரு உள்ளம் உண்மையான அன்பு இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே அது தானாகவே செஞ்சிடும். அதை சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. இதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதுதான் வேணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. என்ன காரணம், அப்படி இருந்துச்சுன்னா அவங்க அந்த யார் ஒருத்தங்க அன்பானவங்களாக இருக்காங்களோ அந்த அன்பு உண்மையான அன்பு யார்கிட்ட இருக்குதோ அந்த உண்மையான அன்பு உள்ளவங்க யார் மேலே அந்த அன்பு வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு என்ன தேவை என்ன வேணும் எல்லாத்தையுமே அவங்களால தெரிஞ்சு செய்ய முடியும். அப்படி வந்து ஒரு வாழ்க்கை துணைகளுக்குள்ளே அந்த மாதிரியான உண்மையான அன்பு நம்ம இன்றைக்கி இருக்குதா, இன்றைக்கி காலகட்டத்தில் அதெல்லாம் இருந்துகிட்ருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது வெளிப்புறமாக ஜோடனை பண்ணக்கூடிய எல்லாமே இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ளே அந்த மாதிரியான அன்பு அதுக்கு பதிலாக இது என்னவா மாறி இருக்குன்னா மோகம், பற்று. இதுவே வந்து 2 காதலர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி படம் சினிமா இதெல்லாம் பார்த்துட்டு ஏதோ ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட இருக்கிற நேர்மறையான விஷயங்களை பார்த்துட்டு நேர்மறையான விஷயங்களுக்காக அவங்கக்கிட்ட தெரிஞ்ச அந்த நேர்மறையான விஷயங்களுக்காக மட்டுமே ஏதாவது ஒன்றை காரணம் வச்சு அதை வச்சு தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த மாதிரி வரப்போது என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து ஒரு மோகம் பற்றாக தான் இருக்குமே தவிர உண்மையான அன்பு அங்கே இல்லைங்க. அப்போ அந்த உண்மையான அன்பை என்றைக்கு நம்ம கண்டுபிடிச்சி அதை நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வர்றோமோ அப்போ வந்து நம்ம எதுக்காகவே மனம் கலங்கவோ அல்லது மனம் சங்கடப்படவோ மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு நமக்கு அவங்களால ஒரு சங்கடம் வந்துச்சுன்னா கூட அதை நம்ம என்னவா சுகமாக தான் எடுத்துப்போம். அவங்களால ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா கூட அது நமக்கு சுகமாக தான் தெரியும். அவங்களுக்காக ஒரு விஷயத்தை நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க அல்லது இழக்கிறீங்க அப்படின்னா அது கூட உங்களுக்கு ஒரு தியாகமாக தான் தெரியுமே ஒழிய அது ஒரு சந்தோஷமாக தான் இருக்குமே ஒழிய அதை இழந்துட்டோமே அப்படின்ற ஒரு உணர்வு இருக்காது. ஏதாவது ஒன்று அவங்களால ஒரு தவறான ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த தவறான விஷயம் உங்களை சங்கடப்படுத்தாது, உங்களை வந்து கஷ்டப்படுத்தாது. நீங்கள் எவ்வளோ கஷ்டமடைஞ்சாலும் அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு அது ஒரு சுகமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அது வந்து உங்களுடைய அன்பானவர்களுக்காக நீங்கள் பண்ணுற விஷயம் அப்படிங்கிறப்ப அது உங்களுக்கு அந்த மாதிரி தெரியவே தெரியாது. இந்த மாதிரியான ஒரு உணர்வை நமக்குள்ளே நம்ம என்றைக்கு வந்து உருவாக்கிக்கிறோமோ என்றைக்கு அந்த அன்பு வந்து மோகத்திலேருந்தும் பற்று அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண மாட்டிங்கன்னா உங்களை விட்டு போனாலும் நீங்கள் அது வந்து பௌதீக அளவில் உடல் அளவில் தான் அல்லது வந்து பார்க்குற அளவில் தான் அது வெளியே இருக்குமே ஒழிய ஆனால் எல்லா நேரமும் உங்களுக்குள்ளே உங்களுடைய ஆன்மாவுக்குள்ளேயே தான் இருந்துகிட்ருக்கோம். அப்போ அதனால் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, அது இழந்துட்டோங்கிற அந்த உணர்வுக்குள்ளேயே நீங்கள் வரமாட்டீங்க. இதை இழந்துட்டோமே, இது நமக்கு விட்டு போயிடுச்சே அப்படிங்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ளே வராது. ஏன் அப்படின்னா சதா நேரமும் அது உங்கள் கூடயே இருந்துட்டுருக்கு. அதனால தான் நிறைய சித்தர்கள்லாம் வந்து என்கூடையே அந்த இறைவனை பார்க்குறேன், சிவன் என்னுடையே இருக்கிறாரு, நான் சிவனாகவே இருக்கிறேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பேர் நாராயணாகவே இருக்கீங்கன்னா என்ன காரணம், கடவுளை எல்லா ரூபத்துலேயும் அவங்க பார்க்குறாங்க. எல்லா இடத்துலையும் அவங்க கடவுளே பார்க்குறாங்க. யாரெல்லாம் இந்தமாரி கடவுள் பக்தி வந்து உண்மையான அன்பு இருக்குதோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்க்குற ஒவ்வொரு உயிர்கள்லையும் அந்த கடவுளை பார்க்குறாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதுவாகவே வழிபடுறாங்க, எல்லாத்தையுமே வழிபடுறாங்க. மரம், செடி, கொடிகள் அல்லது உயிரினங்கள் எல்லாத்துலேயும் அவங்க பார்க்குறாங்க. எந்த உயிரையும் வதைக்கக்கூடாத எண்ணம். ஏன்னா அந்த ஒரு ஆடு இருக்குதுன்னா அந்த ஆட்டை இன்றைக்கி வந்து எல்லாருமே அப்படியே போகிற போக்கில் வெட்டி போட்டே போயிட்டுருக்கோம். ஆனால் அன்புன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் அது மேலே ஏன் உங்களுக்கு அந்த அன்பு வரல? அப்போ அதையும் கடவுளாக பார்க்கக்கூடிய சக்தி நம்மள்கிட்ட இல்லை. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இங்கெல்லாம் நம்மளுடைய உண்மையான அன்பு இல்லை அப்படின்றதான உண்மையான அன்பு இருந்தால் எந்த ஒரு உயிரையும் வதைக்கக்கூடிய எண்ணமே நமக்கு வராதுங்க. எல்லா உயிரையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய, ஒன்றாக பாவிக்கக்கூடிய
அந்த மனசு வந்துடும். அப்படி இருந்தால் தான் அது மாதிரி. இல்லைன்னா இப்போ இருக்கிறதெல்லாம் மோகம், இது எல்லாத்துலேயும் பற்று. இது என்ன காரணம்? நம்ம ஏதோ ஒன்றுக்காக நம்ம பண்ணிகிட்ருக்குறோம், ஏதோ ஒரு இது வேணும், அதுக்காக அதுக்கிட்டேருந்து ஏதோ ஒன்று நமக்கு தேவை, அதுக்கிட்டேருந்து ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கு, இல்லை அதே ஏதோ ஒரு பெனிஃபிட், அதுக்கிட்டேருந்து பலன் நமக்கு வந்து தேவைப்படுது, அதனால நம்ம வச்சுருக்குறோம். ஆனால் மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற எல்லாம் அது ஆடாக தான் பார்க்குறோம், மாடாக தான் பார்க்குறோம், கோழியை தான் பார்க்குறோம். அது வந்து திங்கக்கூடிய ஒரு பொருளாக பார்க்குறோம். அதை உணர்வு, அது எப்படி இன்னொரு உயிரை நம்ம வந்து வதைத்து திங்கக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட என்ன இல்லாமல் போயிடுச்சு, கருணை இல்லாமல் போயிடுச்சு, இரக்கம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அங்கே அந்த உண்மையான அன்பு இருந்திருந்தால் இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இல்லாததுனால உங்களால் எல்லாத்துமாவே அதை பார்க்க முடியலை. நீங்கள் இன்னும் ஒரு குறிப்பிட்டத்துக்குள்ளே இருக்கிறீங்க, குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே சுயநலத்தோடு உங்களுக்கு இது மட்டும்தான் அன்பு அப்படின்னு நினச்சிட்ருக்கிறீங்க. அப்படி இருக்கிறதுனால தான் நம்மளுடைய அந்த சக்தி வந்து நமக்கு இன்னும் முழுமையாகலைங்க. அது உங்கள் கையில் முழுமையாக என்றைக்கு நீங்கள் உணர்றீங்களோ, இது எல்லாத்தையும் உணர்ந்து உங்களால் எல்லாமாவே உங்களுக்கு பிடிச்ச ஒன்றாக பார்க்க முடியுது அப்படின்னா, உங்களுடைய உண்மையான அன்பை வந்து ஆத்மார்த்தமான அன்பு ஏதோ ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா, அதுவாகவே உங்களால் எல்லாத்தையும் பார்க்க முடியுது அப்படின்னா, அது கடவுளாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஆனால் அதுவாக உங்களால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா, மரங்களாக கூட இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு உயிரினங்களாக கூட இருக்கலாம். அப்படி பார்க்க முடிஞ்சுன்னா உங்களால் எந்த உயிருக்கும் பாதிப்பே வராதுங்க. அப்படி வராத பட்சத்தில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சூழல் ஒரு அற்புதமான சூழலாக மாறும். உங்களை சுற்றி நல்ல மாற்றங்களை உங்களால் உணர்வீங்க, ஒரு நல்ல ஒரு காந்த சக்தியை உணர்வீங்க. நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அது எல்லாமே தானாக வந்துகிட்டே இருக்கிறத உங்களால் உணர முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த சக்தி தான் அன்பு. அதற்கு நாம் நம்மக்கிட்ட இருக்கிற மோகம், பற்று அப்படிங்கிற இந்த உணர்வை நம்மக்கிட்டேருந்து முழுசாக நீக்கணுங்க. அதுக்கு இந்த புரிதல் நமக்குள்ளே வேணும். இந்த புரிதலை நமக்குள்ளே இன்றைக்கி ஏற்படுத்திக்கோங்க. இன்னும் அடுத்தடுத்த செய்திகளோடு உங்களோட சந்திக்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. உங்கள் மணிவண்ணன்.